தமிழ்நாட்டில் அரசியலில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லை. அதிலும் அரசியலுக்கு புதிதாக என்ட்ரி கொடுத்துள்ள தாவேக தொடர்ந்து தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்று வருகிறது. அப்படி சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாத தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடந்த சுவாரஸ்ய சம்பவங்களை பற்றிய தொகுப்புதான் இது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா நடக்கும் பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதிக்கு மத்திய அரசு வழங்கிய ஒய் பிரிவு பாதுகாப்புடன் வந்து இறங்கினார் விஜய். தாவேக 2ஆம் ஆண்டு விழாவிற்கு QR கோடுடன் வழங்கப்பட்ட அனுமதி சீட்டை ஒரு சில நிர்வாகிகள் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. தாவேக தொடங்கியுள்ள #GetOut கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட புஸ்ஸி ஆனந்த் அழைப்பு விடுத்த நிலையில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்தார். தாவேக 2ஆம் ஆண்டு விழாவில் கட்சித் தலைவர் விஜயை போற்றி தனி பாடல் பாடப்பட்டது. கண்டா வரச் சொல்லுங்க புகழ் கிடாக்குடி மாரியம்மாள் விஜயை போற்றி தனி பாடலை பாடினார். தலைவர் விஜய் என்று வாழ்க, விஜய் என்று வாழ்க, விஜய் என்று வாழ்க, பாடலை பாடி முடித்த பிறகு விஜயை வாழ்த்து சொல்வதற்காக மைக்கு எடுத்த மாரியம்மாள் தம்பின்னு கூப்பிடலாம்ல என்று அனுமதி கேட்க அதற்கு விஜயும் சிரித்தபடி தலையாட்டினார். எனது அன்பான தம்பி, தம்பின்னு சொல்லலாம்ல, அற்புதமாக அரியசனத்தில் அமர போறீங்க. தாவேக 2ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராஜ்மோகன் தொகுத்து வழங்கினார். அடுக்கு மொழியில் பேசி அவர் தொகுத்து வழங்கிய விதம் அனைவரையும் கவர்ந்தது. கட்சியின் முதல் மாநாட்டில் தொகுப்பாளினியின் குரல் விமர்சனத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இதுவரை இந்த நாட்டை ஆண்டவர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் திறந்து வைத்திருப்பது குடிப்பகம். கால் நூற்றாண்டாய் நாங்கள் நடத்தி வருவது விஜய் படிப்பகம். தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் ஆற்றிய சமூக சேவைகள், மக்களுக்காக நடத்திய போராட்டங்கள் குறித்த ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட்டது. தாவேக ஆண்டு விழா தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கப்பட்டது. சூப்பர் சிங்கர் புகழ் நேகா தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினார். தொடர்ந்து விஜயிடம் ஆட்டோகிராஃப் பெற்று செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார் நேகா. ஆண்டு விழா மேடைக்கு வந்து விஜய் கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க வைக்கும் மாணவி சுஜிதா உரையாற்றினார். அப்போது அவர், தாவேக தலைவர் விஜய் ஒரு வைரம், 2026 விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என மனதார தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்காவுக்கு விஜய் அண்ணா வைர நெக்லஸ் போட்டாங்க. அந்த வைரமே விஜய் அண்ணா நீங்க தானா? உங்களை பார்க்க தானே அங்கிருந்து வந்திருக்கோம். 2024 நீங்க முதல்வராகி இப்ப தளபதி விஜய் பயிலகத்தை தளபதி விஜய் பள்ளியா மாத்தி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் உதவணும்னா. ஆண்டு விழா மேடைக்கு சிற்றுரை வழங்க வந்த தாவேக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலா மணி சாலமன் பாப்பையா ஸ்டைலில் எங்க தலைவன் சிரிப்ப பாருங்கயா என்று பேசத் தொடங்கினார். இவருடைய எந்த உரையை புன்னகையுடன் கேட்டார் விஜய். தலைவர் என்கின்ற ஒரு ஒற்றை முகத்திற்காகத்தான் நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா, முதல்ல எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க. எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆவது ஆண்டு தொடக்க விழாவில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உரையாற்றினார். இதுவரை எந்த மேடையிலும் பேசாத PK முதன்முறையாக விஜய்க்காக மேடையேறி பேசிய சம்பவம் அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. Next year, when TVK wins, next year when TVK wins, and many of you sitting on the both sides, many of you become the policy makers, the rulers, under the leadership of none other than your leader Vijay. கட்சியின் முதல் மாநாட்டில் விஜய் சொன்ன பாசிசம் பாயாசம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் மீண்டும் பாசிசம் பாயாசம் என மத்திய மாநில அரசுகளை குறிப்பிட்டு பேசினார் விஜய்.